மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வறுமை ஒழிப்பு திட்டமாக பயன்பட்ட நிலையில் அவர்களின் வயிற்றில் அடித்து சோற்றில் மண்ணை அள்ளி போட்டது போல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாக செட்லப்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி மாநில பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி பேட்டியளித்துள்ளார். சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தை முடக்கிய ஒன்றிய அரசை கண்டித்து சட்ட நகல் கிழிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மாற்றுத்திறனாளி சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி, இந்த திட்டம் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்களுக்கு வறுமை ஒழிப்பு திட்டமாக பயன்பட்ட நிலையில் அவர்களின் சோற்றில் மண்ணை எள்ளி போட்டுவிட்டது போல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைப்பது மறுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த புதிய சட்ட திருத்தம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக வறுமையை சற்று பணப்புழக்கத்தை ஏற்பட்டதை தடுத்து நிறுத்தி மாநிலங்களின் நிதி சுமையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சட்ட திருத்தம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் 230க்கும் மேற்பட்ட மையங்களில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமான ஒரு புதிய சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்ட நகலை கிழித்தெறியும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க தென்சென்னையில சிட்லப்பாக்கத்துல கிருஷ்ணன், குமார் இவர்களின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டம் இங்க 100கணக்கான பேர் பங்கெடுத்திருக்கிறாங்க. இது மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட கிராமப்புற வறுமை ஒழிப்பு திட்டமாக பயன்பட்டதை மோடி அரசு எங்கள் வயிற்றில் அடித்து எங்களுடைய உணவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளிட்டவர்களுக்கு வேலை கிடைக்கிறது என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு ஒரு 1.25 லட்சம் பேரிலிருந்து 2 லட்சம் பேர் பயனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த புதிய சட்ட திருத்தம் இவர்களுக்கு வேலையை மறுத்திருக்கிறது. கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு கிடைத்ததன் மூலமாக வறுமை ஒழிப்பும் சற்று பணப்புழக்கத்தையும் ஏற்படுத்தி வந்ததையும் கூட தடுத்து நிறுத்தி மாநிலங்கள் மத்தியிலே நிதிச்சுமை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது நடைமுறையில் சாத்தியமற்றது. மேலும் ஏற்கனவே 100 நாள் இருந்த போதே 47 நாள் தான் சராசரியாக வேலை நாட்கள் கிடைச்சிருக்கு. இப்ப 125 நாள் என்று பேரளவுக்கு பாவலா செய்யப்படுகிற சட்டம் பயன்படாது. ஆகவே இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை சிட்லப்பாக்கத்தில் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எவ்வளவு மாற்றுத்திறனாளி இருக்கீங்க, இதனால எவ்வளவு பாதிக்கப்படுறீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க மொத்தம் தமிழ்நாட்டுல 11 லட்சத்தி சில்லறை பேரு இருக்கிறதாக தமிழக அரசினுடைய கணக்கே சொல்லுது. ஆனா இந்த சட்டத்தின் படி பயனாளிகள் ஜாப் கார்டு வாங்கியிருக்கக்கூடிய கிராமப்புற உள்ளாட்சிகள் இருக்கக்கூடியவங்க கடந்த ஆண்டு பயனாளிகள் பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்ப 2 லட்சம் பேருக்கு யாருங்க வேலை கொடுப்பா? வருவது மாநில அரசு கிட்ட தள்ளிவிட்டா மாநில அரசு இந்த நிதிச்சுமை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்கனவே 100 நாள் இருந்த போது 40 நாள் 42 நாள் தான் வேலை கிடைச்சிருக்கு. இப்ப 120 நாள் ஆச்சுன்னா ஏமா 8வது ஊருக்கு இவர் வழி சொல்ற மாதிரிதான் இருக்கே தவிர உண்மையில் கிராமப்புற மக்களுக்கோ மாற்றுத்திறனாளிக்கோ இந்த சட்டத்தினால் பயன் ஏதும் இருக்காது. இருக்கிற வேலையிலும் மண்ணள்ளி போடுற ஏற்பாடுதான் இந்த சட்டத்தின் மூலமா கிடைச்சிருக்கு. எந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாவீங்க இந்த சட்டத்தினால? சட்டத்தின் மூலமாக கூலி பாக்கி இல்லாமல் 100 நாள் வேலை கிடைப்பதை உறுதி செய்வதுதான் எங்களுக்கு தேவை. இப்ப 125 நாள் சொல்லிட்டு நிதியை மாநில அரசு கிட்ட கொடுத்தா நிச்சயமாக மாநில அரசால் செய்ய முடியாது. நிதிச்சுமை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு எப்படி செய்ய முடியும்? எந்த வேலை செய்யறது, எத்தனை நாள் செய்வது என்பது உள்ளிட்டு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது பண்ணைகளில் வேலை செய்வதற்கு மாற்றுத்திறனாளி உள்ளிட்டவர்கள் கிராமப்புற மக்களை தள்ளுவதற்கான ஏற்பாடுதான். இது 4 மணி நேர வேலை என்பதோ அல்லது சிரமமான வேலை என்பதோ கூலி பாக்கி இல்லாமல் கிடைப்பதற்கோ இது புதிய சட்டம் வழிவகுக்காது. அது மாற்றத்தினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஜான்சி ராணி, மாநில பொதுச் செயலாளர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.